ஐடிஎஃப்சி ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியில் கேட்ட ஒரு முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின் தான் டைரக்ஷன் ஆப்போட என்கோடிங் அண்ட் டீகோடிங். நம்ம இந்த வீடியோவில் என்கோடிங் தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்கோடிங்கோட அந்த கொஸ்டினை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா மற்ற கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இன்புட் அவுட்புட்னு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த என்கோடிங் கான்செப்ட்டில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்புட்டை கொடுத்துட்டு அது அவுட்புட்டாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னா சில ப்ரொசீஜரை வந்து சில கண்டிஷனை ஃபாலோ பண்ணணும், சில ரெக்யூர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கோடிங்கை வந்து பார்க்கலாம் எப்படி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டில் வந்து அப் டவுன் லெஃப்ட் ரைட்னு கொடுத்துருவாங்க. இதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா 1 2 -3 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அவுட்புட் இல்லைங்க, அப் டவுன் லெஃப்ட் ரைட்டு டவுன் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 -25 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் டைரக்ஷனு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டைரக்ஷன். ஏன்னா இது மொத்தம் 5 இருக்குது, இல்லை மொத்தம் 4 தான் இருக்குது. ஸோ இதில் என்ன கண்டிஷன் கொடுத்து நம்ம இந்த கான்செப்ட் அவுட்புட்டை கொண்டு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அப் டவுன் லெஃப்ட் ரைட்டை எல்லாத்தையும் வந்து என்ன மாற்ற சொல்கிறாங்க, சிங்கிள் கேரக்டராக மாற்ற சொல்கிறாங்க. UDLRன்னு சொல்லிட்டு மாற்ற சொல்கிறாங்க. நம்ம இது மாதிரி மாற்றிக்கிறோம். ரெண்டாவது என்ன பண்ணோம்னா UDLRக்கு இடையில உள்ள ஸ்பேஸ்லாம் ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம அது மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு அதாவது அப் டவுன் லெஃப்ட் ரைட்டை நம்ம இது மாதிரி மாற்றிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டாவது கண்டிஷனில் நம்ம UDLR அதை ஸ்பேஸை மட்டும் நடுவில் ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணி இப்படி மாற்றுறோம். மூணாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஆட், அதாவது அவுட்புட் 1ஓடது, இன்புட் 1ஓடது. ஓகேங்களா, அது ஈவெண்ட்டை வந்து பார்த்தீங்களா மொத்தம் 5 இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ஆடு, இது வந்து ஈவன் டைரக்ஷன். ஸோ நான் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு வந்து ஈவன் டைரக்ஷன். இதே ஆட் டைரக்ஷனாக இருந்துச்சுன்னா எனக்கு அடிஷ்னலாக வந்து எஸ் ஆட் ஆகணுமா. ஃபார் எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது இருக்குது UDLRT, இது வந்து இன்புட் 2. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நான் என்ன பண்ணுறேன்னா எஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இதே ஈவனாக இருந்துச்சுன்னா இந்த எஸ்ஸை ஆட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா, ஸோ ஃபோர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த UDLRை வந்து பேராக பிரிக்கிறோம். ரெண்டு பேராக பிரித்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கொண்டு வரணும். அதுதான். ஸோ ஃபிஃப்த்து ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் நம்பர் அசைன் பண்ணணும். Uக்கு 1, Dக்கு 2, Lக்கு 3, Rக்கு 4 இது மாதிரி நம்ம கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு நம்ம இது மாதிரி ஓகேங்களா, அதாவது UDLRை வந்து 1 2 -3 4 UD இது மாதிரி பிரித்து 12 34 25ன்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 6th ஸ்டெப் என்ன பண்ணுறாங்க, நம்ம இங்கே அவுட்புட் வந்துடுச்சு. பட் என்னன்னாலும் அவங்க சொன்ன கண்டிஷன் நம்ம ஃபாலோ பண்ணுங்கிறதுனால ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட் இருக்குல்ல, இப்போ இது இருக்கா 12ல் ஃபஸ்ட் டிஜிட்டை 10ஆல் மல்டிபிகேஷன் பண்ணி செகண்ட் டிஜிட்டை ஆட் பண்ணும். ஸோ இதே போல் இதை ஃபஸ்ட் டிஜிட்டை வந்து அடுத்த பேரில் ஃபஸ்ட் டிஜிட்டை 10ஆல் மல்டிபிகேஷன் பண்ணி நெக்ஸ்ட் டிஜிட்டோட ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த அவுட்புட்டை கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா, இந்த அவுட்புட்டை கொண்டு வர போகிறோம் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்கோடிங்கோடது மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். இதோட ப்ரோக்ராம் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம்.